ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் கோலா உருண்டை சாப்பிட்ருப்பீங்க, ஏன் சோயா கோலா உருண்டை கூட நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வாழைப்பூவை வச்சு செஞ்ச கோலா உருண்டை தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு வாழைப்பூவை எடுத்து அதுக்குள்ளே நரம்பு மாதிரி இருக்கும், அதை மட்டும் எடுத்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து சில பேர் தூக்கி வீசிடுவாங்க, ஆனால் அது அப்படி வீச வேண்டாம். அது கூட நம்ம அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம், அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறம் மிளகா பார்த்திங்கன்னா சீனி மிளகா எடுத்திருக்கேன், ஒரு 4-5 மிளகா. இது நல்லாவே காரமாக இருக்கும், ஸோ நான் அளவாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகா வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா குருமிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, பொட்டுக்கடலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை கிராம்பெல்லாம் பார்த்திங்கன்னா 2 நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். மற்றதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இது மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மற்ற வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை மட்டும் நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம், மற்றதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவும் இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும் போதே இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். ரொம்ப தண்ணி விட்டால் நம்மளுக்கு அந்த உருண்டை ஷேப்புக்கு வராது. அப்படியே ஷேப்பு வரலினாலும் நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவும் கொஞ்சம் கடலை மாவும் இதில் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அந்த பக்குவத்துக்கு வந்துடும், நல்லா கெட்டியாக வந்துடும். அப்போ நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும். ஃபைனலாக இதில் மல்லித்தழை சேர்த்து நம்ம நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். உப்பு பத்தாட்டி கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கூடி நீங்கள் சேர்த்து இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். அம்மா, நான் இதை எடுக்க ஃபோட்டோ எடு. போடுங்க. போடுடி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சாச்சு பால்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இதோட கலர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. இது ரொம்பலாம் எண்ணெயெல்லாம் பிடிக்காது, அளவாக தான் எண்ணெய் இழுக்கும். ஸோ அதனால் நான் அளவாக எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெயிலே நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை குக் பண்ணுங்கள், இல்லாட்டி உள்ளே எல்லாம் நல்லா வேகாது, வெளியே மட்டும் சீக்கிரம் வெந்துடும். ஸோ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக இதை பொரித்து நம்ம எடுத்துடலாம். பார்க்குறக்கு குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்குல்ல, இந்த கலரில் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உள்ளையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ கோலா உருண்டை நமக்கு இப்போது ரெடி ஆயாச்சு. வாழைப்பூ சாப்பிடாதவங்களும் குழந்தைங்களும் கூடி இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.